Hi friends, welcome to Yuva's Kitchen. Yuva's Kitchen channel இது வரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா subscribe பட்டனை press பண்ணுங்க. கூடவே இருக்கிற bell ஐகானையும் மறக்காம press பண்ணுங்க. மஷ்ரூம் மஞ்சூரியன் பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் போல கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அடுத்து 1/2 கப் போல corn flour மாவு எடுத்துர்க்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் டேஸ்ட்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்றேன். அடுத்து ginger garlic paste 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணி விடுறேன். மாவு கரைக்கிறதுக்கு அளவா தண்ணி ஆட் பண்றேன். பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் கட் பண்ண மஷ்ரூம்ஸை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேனில் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ டிப் பண்ண மஷ்ரூம்ஸை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். 3லேருந்து 4 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். கூடவே 1 இன்ச் இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக்கோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறேன். அடுத்து 2லேருந்து 3 ஸ்லைஸ்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். மீடியம் சைஸ் ஆனியன் ஒன்று லார்ஜாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணுற போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் தரும். அடுத்து குடமிளகாய் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதையும் ஆனியனை கட் பண்ண மாதிரியே பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் போனதும் 1 டீஸ்பூன் போல் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். இந்த க்ரீன் சில்லி சாஸ் ரெசிபியோட வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்ட பாருங்கள். அடுத்து 1 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் வினிகர் ஆட் பண்ணுறேன். அடுத்து 3லேருந்து 4 டீஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். இதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் போல் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண ஸ்பைசஸ் கூட மஷ்ரூம்ஸ் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கார்னிஷிங்காக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவாஸ் கிச்சன். தேங்க்யூ.